தாவேக்கவில் இணைய துடிக்கும் ரவீந்திரநாத். விஜயின் நிபந்தனையால் ஓபிஎஸ் குடும்பத்தில் வெடித்த மோதல். தமிழக அரசியல் களம் தற்போது தினமும் ஒரு புதிய திருப்புமுனையை சந்தித்து வருகிறது. ஆளும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ள நிலையில் மாநிலத்தின் முன்னணி மற்றும் முன்னாள் அரசியல் தலைவர்கள் பலரும் தாவேகவை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அந்த வரிசையில் தற்போது தென் மாவட்ட அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்தின் உச்சகட்ட விவகாரம். முன்னாள் எம்பியும் ஓபிஎஸ்ஸின் மூத்த மகனுமான ஓபி ரவீந்திரநாத் ஆளும் கட்சியான தாவேகவில் இணைவதற்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளன. இதற்காக தாவேகவின் தலைமை அலுவலகமான பனையூருக்கு தனது ஆதரவாளர்கள் மூலம் தூது அனுப்பியுள்ளார் ரவீந்திரநாத். ஆனால் ஆரம்பத்தில் பனையூர் தலைமை இவரது தூதுகளையும் கோரிக்கைகளையும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கும் ரவீந்திரநாத்தின் கோரிக்கைகளுக்கு பிறகே தாவேக தரப்பில் இருந்து ஒரு நிபந்தனையுடன் கூடிய பதில் சென்றுள்ளது. தாவேக உயர்மட்ட தலைமை ரவீந்திரநாத்தின் கோரிக்கைக்கு தெரிவித்த பதில்தான் தற்போது தமிழக அரசியலின் ஹாட் டாபிக். நீங்கள் மட்டும் தனியாக கட்சிக்கு வருவதால் பெரியளவில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. உங்களுடைய தந்தை ஓ பன்னீர்செல்வத்தையும் உங்களுடன் தாவேகவிற்கு அழைத்து வந்தால் மட்டுமே உங்களது இணைப்பை பற்றி யோசிக்க முடியும் என்று பனையூர் தலைமை கராராக தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிபந்தனை ரவீந்திரநாத்திற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் எப்படியாவது தாவேகவில் இணைந்து தனது அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதுணையாக இருக்கிறார். அதே சமயம் நிலைமை ஓபிஎஸ் தரப்பில் முற்றிலும் வேறாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஓபிஎஸ் தற்போது எம்எல்ஏவாக பதவி வகித்து வருகிறார். அவர் தாவேகவில் இணைய வேண்டுமானால் உடனடியாக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏற்கனவே பல அரசியல் பின்னடைவுகளை சந்தித்த ஓபிஎஸ் கையில் இருக்கும் எம்எல்ஏ பதவியையும் விட்டுத்தர தயாராக இல்லை. திமுகவுடனான உறவை முறித்துக்கொண்டு பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவுக்கு செல்வது தேவையற்ற அரசியல் முடிவு என்பது ஓபிஎஸ்ஸின் கணக்காக உள்ளது. மகனின் அவசரமும் தந்தையின் தயக்கமும் இப்போது ஓபிஎஸ் குடும்பத்திற்குள்ளேயே பெரும் காரசாரமான விவாதத்திற்கும் மோதலுக்கும் காரணமாகியுள்ளது. தனது அரசியல் எதிர்காலத்திற்காக அப்பா வழிவிட வேண்டும், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவுக்கு வர வேண்டும் என்று ரவீந்திரநாத் பிடிவாதம் பிடித்து வருகிறார். ஆனால் அவசரப்பட்டு இருக்கும் பதவியையும் இழந்துவிடக்கூடாது என்பதில் ஓபிஎஸ் உறுதியாக இருக்கிறார். இதன் காரணமாக தந்தை மகன் இடையே போர்க்கொடி தூக்கப்பட்டு குடும்பத்திற்குள் பெரியளவில் அரசியல் பூசல் வெடித்துள்ளதாக தேனி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆளுங்கட்சியான தாவேகவின் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படுமா அல்லது இந்த மோதல் ஓபிஎஸ் குடும்ப அரசியலையே முடக்கி போடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.